கனமழை எச்சரிக்கை காரணமாக கடலுக்கு செல்லாத நாகை மீனவர்கள் இரண்டாவது நாளாக ஃபைபர் மற்றும் நாட்டு படகுகளை பாதுகாப்பாக கரையோரத்தில் நிறுத்தி வைத்திருக்கின்றனர். இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லெனின் வழங்க நாம் கேட்கலாம். லெனின், மேலும் விவரங்கள். வணக்கம் சியாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. ஏற்கனவே ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த விசைப்படகுகள் வேகமாக திரும்பி வரும் நிலையில் 3500க்கும் மேற்பட்ட ஃபைபர் மற்றும் நாட்டு படகுகள், 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நாகை துறைமுகம் மற்றும் பிற மீனவ கிராமங்களில் கரையோரங்களில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளன. வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள புதிய காற்றழுத்தம் காரணமாக கடல் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரித்ததை தொடர்ந்து மீன்வளத்துறை சார்பில் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என நேற்று உத்தரவு அளிக்கப்பட்டது. இதையடுத்து ஆழ்கடல் மீன்பிடி டோக்கன் விநியோகம் நிறுத்தப்பட்டு ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டு விசைப்படகுகளை உடனடியாக கரை திரும்ப அறிவுறுத்தினர். இதன் பேரில் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடித்து கொண்டிருந்த சுமார் 150 விசைப்படகுகள் தற்போது வேகமாக கரை திரும்பி வருகின்றன. நாகை மாவட்டத்தில் நாகூர், பட்டினச்சேரி, கீத்தாங்குப்பம், அக்கரைப்பேட்டை, கல்லார், செருதூர், காமேஸ்வரம், இளந்தமாவடி, புஷ்பவனம், ஆற்காட்டுத்துறை, கோடியக்காடு உள்ளிட்ட 27 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று இரண்டாவது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் நாகை மாவட்டத்தில் 3500க்கும் மேற்பட்ட ஃபைபர் மற்றும் நாட்டுப்படைகள் கிராமத்தின் கரையோரங்களும் 500க்கும் மேற்பட்ட விசைப்படைகள் துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன. கடலூர் கிராமத்தில் இன்று கடல் சீற்றமும் சற்று அதிகமாக காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லெனின்.